திரையுலக கம்பன் கண்ணதாசனை பற்றி இன்றைக்கு காண இருக்கிறோம். கம்பனுடைய வாரிசாக திகழ்பவர் அவர் கண்ணதாசன் மட்டுமே. அவரே தன்னுடைய கவியரங்க கவிதையில் சொல்லியிருப்பார், எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் ஓர் தொடர்புண்டு, செப்புவதெல்லாம் கம்பன் செந்தமிழாய் வருவதனால் அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணை நகரில் கம்பனது வீட்டில் கணக்கு எழுதி வாழ்ந்தேனா, நம்புகிறேன் அப்படித்தான் என்று தனக்கும் கம்பனுக்கும் உள்ள உறவை கவியரங்கில் கண்ணதாசன் காட்டுவார். கம்பனை காதலித்தவர்கள் எத்தனையோ பேர். ரசிகமணி டிகேசி தொடங்கி நீதிபதி மூமு இஸ்மாயில், இலங்கை ஜெயராஜ் என்று இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் கம்பனில் கரைந்தவர்கள், கம்பனை காதலித்தவர்கள். கம்பனின் காதலர்களில் முந்தி நிற்பவர் நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அவருடைய வனவாசம் நூலிலே சொல்லியிருப்பார், நான் எப்படி கம்பனை படிக்க தொடங்கினேன், கம்பனை கேலி செய்வதற்காக கம்பனை படிக்க தொடங்கிய நான் கம்பனுக்கு அடிமையானேன், கம்பனை கேலி செய்ய படித்தேன், படிக்க படிக்க கம்பன் என்னை கேலி செய்தான் என்று வனவாசத்தில் குறிப்பிடுவார். சென்னையிலே நடைபெற்ற ஒரு கம்பன் விழா கவியரங்கிலே நகைகளை வைத்து கண்ணதாசன் ஒரு கவிதை செய்திருப்பார். கம்பன் அடிப்படை ஐயா சா கணேசன் அவர்கள் முன்னிலையில் தமிழ் கவிஞன் செய்த நகை, அந்த நகை ராமனுக்கு சீதை அளித்த நகை, சேர்ந்த நகை அத்தனையும் சிதறடித்தால் சூர்ப்ப நகை, மிதிலையிலே சீதை மிரண்ட நகை ஏக்க நகை, இலங்கையிலே செய்த நகை இடுக்கண்ணால் வந்த நகை, கைகேயி செய்த நகை கைகாரி செய்யும் நகை, களத்தினிலே தென்னவர்கோன் கண்ட நகை அது மரண நகை, மண்டோதரி இழந்தால் மணவாளன் தந்த நகை, பரதன் புரிந்த நகை அது பாறை வெறுத்த நகை, காகுத்தன் செய்தானோ கலைமானின் பின் செல்ல காலம் பணித்த நகை, கதை நடக்கச் செய்த நகை, இந்த நகை அத்தனையும் எடுத்து சரம் தொடுத்து, இந்த நகை அத்தனையும் எடுத்து சரம் தொடுத்து தங்க நகை எங்கள் தமிழ் கவிஞன் செய்த நகை என்று தொல்காப்பியர் சுட்டக்கூடிய மெய்ப்பாடுகள் அத்தனையையும் கவிதையில் வெடித்திருப்பார். சாதாரணமாக ஒரு பெண்ணை, ஒரு கதாநாயகியை நினைத்து பாடல் எழுத வேண்டும் என்று அவரிடம் சொன்னால் அவருக்கு, அவருடைய கண்ணுக்கு, அவருடைய மனதிற்கு முன் வரக்கூடிய பெண் யார் தெரியுமா? அவள்தான் சீதை. முள்ளும் மலரும் படத்தில் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல்ல ஒரு வரியை போற போக்கில் போட்டு போயிருப்பார். இதழை வருடும் பணியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை அப்படிம்பாரு. நட்சத்திரம்ங்கிற படத்தில் அருமையான சிவரஞ்சனி ராகத்தில் ஒரு பாட்டு, சங்கர் கணேசனுடைய இசையமைப்பில் கவியரசு கண்ணதாசன் எழுதின பாட்டு. கதாநாயகியை வர்ணித்து கொண்டே போவார். ஒரு உச்ச கட்டத்தில் அவருக்கு வார்த்தைகள் வந்து கம்பன் இல்லையே, அவள் ஒரு மேனகை என் அபிமான தாரகை, அவள் ஒரு மேனகை, என்ன சொல்லி என்ன பாட கம்பன் இல்லை கவிதை பாட, என்ன சொல்லி என்ன பாட கம்பன் இல்லை கவிதை பாட, கவிதை பாட கம்பன் இல்லையேன்னு அந்த பாடலை அப்படி முடித்திருப்பார். ஒரு பெண் முழுமை பெற்ற அழகான ஒரு பண்பு நலம் சார்ந்த பெண் என்று சொன்னால் சீதை தான் கவியரசனுடைய கண் முன்ன வருவாங்க. அது வால்மீகியினுடைய சீதை இல்லை, கம்பன் கண்ட சீதை. நீ ஆலயமணி திரைப்படத்தில் ஒரு பாட்டு வருமேங்க, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி. கண்ணதாசா நீ ஏகதி. இந்த பாட்டை மறக்க முடியுமா? அப்புறம் அதிசயராகம்ங்கிற படத்தில் சீதையை சொல்லுவார், ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் கண்ணகி மாதவி. ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால், அப்படி ஒரு பெண் காதலோடு இருக்கக்கூடிய அல்லது கணவனோடு சேர இருக்கக்கூடிய
தவிக்கக்கூடிய பெண் என்று சொன்னால் கண்ணதாசனுக்கு நினைவு வரக்கூடியது கம்பன் கண்ட சீதை. ராமன் சீதை திருமணத்தில் ஒரு அழகான காட்சியை கம்பன் வரைவான். ஒரு கல்யாணத்தில் நம்ம கலந்து கொள்ளுகிற போது ஒவ்வொரு தாய்மாருக்கும் தன்னுடைய மகளுக்கு இப்படி கல்யாணம் நடக்குமாங்கிற ஏக்கம் வரும், தன்னுடைய மகனுக்கு இப்படி கல்யாணம் நடக்குமாங்கிற ஏக்கம் வரும். ரொம்ப அழகாக கம்பன் போட்டிருப்பார், மாதர்கள் வயதின் மிக்கார் கோசலை மனத்தை ஒத்தார். வயதில் மூத்த மாதர்கள் கோசலையைப் போல தன் மகன் திருமணம் நடப்பதைப் போல எண்ணிக்கொண்டார்கள். மாதர்கள் வயதின் மிக்கார் கோசலை மனத்தை ஒத்தான் போட்டிருப்பார். இந்த ஒரு பொறிய கம்பன் வைத்த அந்த புள்ளிய ஒரு மிகப்பெரிய கோலமாக மாற்றியவன் கவியரசு கண்ணதாசன். எல்லா திருமண வீடுகளிலும் இன்றைக்கும் ஒலிக்கக்கூடிய பாட்டு இந்த கண்ணதாசனுடைய பாட்டு. தாலி கட்டு அப்படின்னா அது கண்ணதாசன் பாட்டு இல்லாமல் நிறைவடையாது. மாதரார் தங்கள் மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கண்ணியவள் கையில் கட்டி வைத்த மாலை தர காளை திருக்கரத்தில் கனகமணி சரம் எடுக்க ஆனந்தம் பாடியன ஆன்றோர் குரல் பிறக்க கொட்டியது மேளம் குவிந்தது கோடிமலர் கட்டினான் மாங்கல்யம் மனை வாழ்க துணை வாழ்க குளம் வாழ்க கைத்தலம் தந்தேன் என் கண்மணி வாழ்க கடமை முடிந்தது கல்யாணமாக அடைக்கலம் நீ என்று வந்தவர் வாழ்த்த அடைக்கலம் நீ என்று வந்தவர் வாழ்த்த ஆண்டவனே உன்னை கோவில் கொண்டாட பூமுடிப்பாள் இந்த பூ குழலி புதுச்சீரடைவாள் வண்ணத்தே நருவி பார்வையிலே உந்தன் பேரெழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீரெழுதி கண்ணில் நீரெழுதி. அடுத்த அருமையான காட்சி சூர்பனகை பஞ்சவடியில் ராமனையும் இலக்குவனையும் சீதையும் பார்க்கிறாள். சீதையினுடைய அழகிலே மயங்கி சூர்பனகை என்ன சொல்கிறாள், பார்க்கிற பெண்ணுக்கே ஒரு தடுமாற்ற மயக்கம் வருகிறது சீதையை பார்க்கும்போது, ஆணின் நிலைமை என்ன என்று அழகாக சொல்வார். காண்பிற பொருளில் செல்லா கருத்தெனின் அகுதே கண்ட பெண் பிறந்தேனுக்கென்றால் என்படும் பிறருக்கென்றால், ஒரு பெண்ணுக்கே சீதையை பார்க்கும் போது ஒரு காதல் வருகிறதே, அப்ப ஆண்களுக்கு என்ன? இது அப்படியே கவியரசு கண்ணதாசன் கம்பன் அந்த வரிகளை அப்படி காவியமாக மாற்றியிருப்பார். எந்த இடத்துல அப்படின்னா, ரெண்டு இடத்துலங்க. உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும், பெண்களுக்கே ஆசை வந்தால் என் நிலைமை என்ன சொல்வேன் அப்படிங்கிற பாட்டில் சொல்லியிருப்பாரு. அருமையான ஒரு காதல் பாட்டு உண்டு, கண்ணதாசனே தயாரித்த ஒரு படம் உண்டு, மாலையிட்ட மங்கைங்கிற படத்தில் சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே, நின்றது போல் நின்றாள் நெடும் தூரம் நடந்தாள் அப்படிங்கிற பாட்டில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் கண்ணதாசன். பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ இவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ என்கிற பாட்டுக்கு மூலம் யார் என்றால் கம்பன்.
அந்த அளவுக்கு கம்பனை காதலித்ததனால கவியரசர் வார்த்தைகளை சொல்லும் போது கம்பன் அவர் மனதிற்குள் வந்து முன்னிற்பான். ராவணன் இந்திரஜித் சோர்ந்து போய் கிடப்பான். சோர்ந்து போய் கிடந்து இந்திரஜித்தனும் அறிவுரை சொல்வான், அப்பா நீ பண்றது தப்புப்பான்னு சொல்லும் போது அந்த இந்திரஜித்தனுடைய அறிவுரை கேட்டு மனம் நொந்து போன ராவணன் சொல்லுப்பா, யாப்பா இதற்கு முன்னால் ராமனோடு நடந்த போரில் இறந்தவர்கள் அவர்களை நம்பி இல்லை, நீ போருக்கு போக இருக்கு இல்லை, போயிட்டு மீண்டும் போருக்கு செல்ல இருக்கிறா இல்லை, ஒன்றை எதிர்பார்த்து நான் இந்த காரியத்தில் இறங்கலப்பா, என்னையே நோக்கி நான் நெடும் பகை தேடிக்கொண்டேன் என்று கம்பன் போடுவான். முன்னையோர் இறந்தார் எல்லாம் இப்பகை முடிப்பர் என்றும் பின்னையோர் நின்றோர் எல்லாம் வென்றனர் பெயர்வர் என்றும் உன்னை நீ அவரை வென்று தருதி என்று உணர்ந்தும் என்னையே நோக்கி நான் நெடும் பகை தேடிக்கொண்டேன். இந்த வார்த்தை இருக்க, என்னையே நோக்கி நான் நெடும் பகை தேடிக்கொண்டேன்கிற வார்த்தை கவியரசர் மனத்தில் ஆழ பதிந்து விட்டது. சிவாஜி கணேசன் படத்தில் பாடியிருப்பார் பாருங்க, யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க, குளத்திலே தண்ணியில்லே கொக்குமில்லே மீனுமில்லே, பெட்டியிலே பணமில்லே பெத்த புள்ளே சொந்தமில்லே, யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. அசோகவனத்திலே சுந்தரகாண்டத்திலே சீதை அனுமனிடம் சொல்வார். கண்ணதாசன் சொல்வார்ல, காலமெனும் ஆழியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு, சீதை நடை அழகும் ஸ்ரீராமன் தோள் அழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி, 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என பாடு. தென்னிலங்கை சோலையிலே அனுமனிடம் சீதை அவள் சொல்லிவிட்ட வாசகத்தை பார்த்து நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து. அண்ணனோடு தம்பியர்கள் 4ஆகி 5ஆகி 6 7 ஆன விதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி என்று கண்ணதாசன் கம்பனை பாடுவான். அல்ல என்ன சொன்னா சீதை அனுமன்ட்ட சொன்னா, நீ பிரம்மச்சாரி உனக்கு தெரியாது, ராமன்ட்ட எல்லாரும் இருக்கும்போது சொல்லாத, நீ தனியா இருக்கும்போது இதை சொல்லு, ராமன் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான், என்ன தெரியுமா, வந்து என்னை கரம் பற்றிய வைகள் வாய் இந்த இப்பிறவிக்கு இருமாதரை என் சிந்தையாலும் தொடேன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்ச விசாற்றுவாய், ராமன் காதல போய் சொல்லு என்று சீதை சொன்னால. இந்த வார்த்தை அப்படி கேட்ட உடனே துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்துக்கிறார்ல, அப்புறம் உணர்ந்த அந்த அப்படி உயிரை உருக்கி அந்த வார்த்தைகளை வசந்த மாளிகை திரைப்படத்தில் வைத்திருப்பார் பாருங்க. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்னங்கிற படத்தில் சிவாஜி பாடுவதாக TM சௌந்தரராஜன் பாடியிருப்பார். அதில் கண்ணதாசன் சொல்லுவார், உன்னையல்லால் ஒரு பெண்ணை நீ நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், உன் உள்ளம் இருப்பது என்னிடமே அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். பண்டிதர்களுக்கு மட்டுமே தெரிந்த கம்பராமாயணத்தை படிக்காத பாமரர்களுக்கும் பந்து வைத்த கவிஞன் கண்ணதாசன். கம்பன் அந்த அளவுக்கு உருகி உருகி நேசித்தார். லட்சுமி கல்யாணம் என்கிற படத்தில் ஒரு பெண் பார்க்கக்கூடிய படலத்தில் ஒரு பெண் பாடுவதாக ஒரு பாட்டு, தனக்கு என்ன மாதிரியான கணவன் வேண்டும் என்று கதாநாயகி பாடுவாள். கணவன் என்றால் ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும், கிருஷ்ணன் மாதிரி கணவன் வேண்டும்னு சொல்லலாம். ஆனால் கவிஞருக்கு உள்ள இருக்கிறது ராமனு சீதையும் தானே. கம்பன் கூட ராமனை எத்தனை ராமன் சொல்லியிருப்பான். ஆனால் இவர் அடுக்கிறார் பாருங்க, கம்பன் விட்ட இடத்திலெல்லாம் கண்ணதாசன் தன்னுடைய மை தொட்டு எழுதினார். கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன், அரசாள வந்த மன்னன் ராஜா ராமன்,
அலங்கார ரூபன் இந்த சுந்தர ராமன். ராமன் ராமன் எத்தனை ராமனடி. தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன், வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீஜெயராமன், வம்சத்திற்கொருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், நம்பிய பேருக்கு இல்லை பயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமனின் கைகளில் ஆன பயம். ராம் 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 ராம். ராமன் எத்தனை ராமனடி. கம்பனை தன் திரைக்காவியத்தில் திரைப்பாடல்களில் இறக்கி வைத்ததனால கவிஞர் சுரதா அவர்கள் சொல்கிறார், திரை உலக கம்பன் யார் தெரியுமா? அது கண்ணதாசன் தான். அடுத்தது பஞ்சவடியில் ஒரு அழகான காட்சிங்க. ஒரு மிகப்பெரிய சோகம் வர இருக்கிறது. சூர்ப்பனகி வரப்போகிறாள். ஒரு சோக நிகழ்வு நடக்கப் போகிறது. கதையினுடைய முக்கியமான திருப்பம் நிகழப்போகிறது. சூர்ப்பனகை மூக்கறுபட போகிறாள். அதற்கு முன்னாடி ஒரு ரொமான்டிக் காட்சியை கம்பன் வைத்திருப்பான். அந்த கோதாவரி நதிக்கரையில் என்ன பண்ணாலும் சீதையும் ராமனும் இலக்குவனும் சென்றார்கள். பேச்சே இல்லை. சீதை நடந்தாள். ராமன் என்ன பண்ணான்னா ஒரு சிரிப்பு சிரித்து வச்சான். கம்பனுடைய வரிகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன். ஓதிமம்னா அன்னப்பறவை. சீதையினுடைய நடையை பார்த்து தன் நடைதான் மிகச் சிறந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்த அன்னப்பறவை, சீதையை போல் நம்மால் நடக்க முடியவில்லையே என்று தன் நடையை மறந்து ஒதுங்கி போனுச்சான். இந்த பெண்ணோடு நம்ம போட்டி போட முடியாது அப்படின்னு. ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் யாரு? ராமன். ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உளையலாகும். பக்கத்தில் இருந்த சீதை தன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான். மனைவியை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு வச்சான், இருக்கட்டுமேன்னு. அன்னப்பறவையை பார்த்தா, சீதை நடையை பார்த்து விலகி செல்லக்கூடிய அன்னப்பறவையை பார்த்தா, சீதையை பார்த்தா, சீதையை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு வச்சான். சீதை என்ன பண்ணா தெரியுமா? பக்கத்தில் ஒரு யானை என்ன செய்தது? வேட்டையாடி விட்டு தண்ணீர் குடித்து விட்டு, தண்ணீர் குடித்து விட்டுன்னு சொல்கிறேன், தண்ணீர் அடித்து விட்டுன்னு அந்த நடை வேறமா இருக்கும். தண்ணீர் குடித்த உடனே ஒரு பிரிஸ்கா ஒரு கம்பீரமாக நடக்கும்ல, அந்த நடையை பார்த்தா ராமன் மாதிரி அன்னப்பறவையையும் பார்த்து சீதையும் பார்க்கல, அந்த யானையை பார்த்து புதியதோ ஒரு சிரிப்பை செய்தாளாம். அமாதவள் தானும் ஆண்டு நீர் உண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தாள். யானையை பார்த்தவ ராமனை பார்க்கலையா? நீ எல்லாம் எங்கால் நடைக்கு ஈடாகுமா அப்படின்னு கேலி செஞ்சு புதியதோர் முறுவல் பூத்தாள்னு கம்பன் அப்படியா அருமையான காட்சியை வைத்திருப்பான். இது ரொம்ப கண்ணதாசனை பாதிச்சிருக்கும். அந்த நடையை அப்படியே கொண்டு வருவார் பாருங்க. மானல்லவோ கண்கள் தந்தது ஆகா, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது, தேக்குமரம் உடலை தந்தது ஆஹா, சின்ன யானை நடையை தந்தது, பூக்களெல்லாம் அழகை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. இந்த சின்ன யானை எங்கேருந்து எடுத்தது? கம்பன் கொடுத்தது. அடுத்தது ராமனும் சீதையும் பார்த்து கொள்கிறார்கள். ஜாதகம் பார்ப்பதை போலவே கம்பன் ஒன்று பண்ணுவான். மாப்பிள்ளைக்கு 4 செவ்வாய் தோஷம்தான், பொண்ணுக்கும் 8 செவ்வாய், 2 ரைட் மேட்ச் ஆயிருதுன்னு ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்கல்ல. அப்படி மருங்கிலா நங்கையும் அவளுக்கு இடையே இல்லை. சரி
மாப்பிள்ளைக்கு என்ன இல்லை? புகழ் மட்டும்தான் இருக்கு, அவனுக்கு பழியே இல்லையா? வசையில் ஐயனும் ஒருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்றாயின. மருங்கிலா நங்கை இருக்குல்ல, அதை எடுத்துட்டு கண்ணதாசன் எத்தனை வரிகள் அங்கே போட்டிருப்பார். நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது, இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது, வெள்ளிக்கண்ணு வீர். அது நமக்கு தேவையில்லை. என்ன பார்வை உந்தன் பார்வை, இடை குறைந்தால் இந்த பாவை. எவ்வளவு பாட்டு சொல்லிட்டே போகலாம். ராமனும் சீதையும் சந்திக்க போகிறார்கள். அதுக்கு சொல்வாரு, கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசலும் வேண்டுமோ. பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த திருமாலும் இலக்குமையும் அல்லவா இங்கே ராமனும் சீதையாக பிறந்திருக்கிறார்கள். இருவரும் பிரிந்தவர்கள் சேரப்போகிறார்கள். பிரிந்தவர்கள் மீண்டும் சேரும் போது பேச்சு வராது. அது கம்பனுடைய அனுபவம். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ. கம்பனுடைய அனுபவத்தை உள்வாங்கிய கவியரசர் கண்ணதாசன் போறார் பாருங்க. அவர் இன்னும் கொஞ்சம் உளவியல் ரீதியாக சிந்திக்கிறார். நெடுநாள் பிரிந்தவர்கள் சேரும்போது என்ன வரும் தெரியுமா? பேச்சு வராது மட்டும் இல்லை, அந்த உள்ளங்கள் இரண்டும் ஒன்று சேரும்போது தன்னுடைய தவறுகளை எல்லாம் நினைத்து நினைத்து அந்த மௌனம் உடைந்து அழுகையாக மாறும் என்று கண்ணதாசன் சொல்லுகிறார். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் நின்றால், பேச மறந்து சிலையாய் நின்றால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதல் சந்நிதி. காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா, கண்ணீர் சிந்தும் கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இரு கை கொண்டு வணங்கவா, இரு கை கொண்டு வணங்கவா. கம்பனுடைய அந்த பிரிந்தவர் கூடினால் பேசலும் வேண்டுமோங்கிற வரிய இன்னும் கொஞ்சம் அழகாக்கி மதிப்பு கூட்டப்பட்ட வரிகளாக மாற்றினான் கண்ணதாசன். கம்பன் போட்ட ரோட்ட ராஜபாட்டியா மாற்றியவன் கண்ணதாசன். கம்பனிடம் கடன் பெற்றான். அந்த கடனை வட்டியும் முதலுமாக சேர்த்து தமிழுக்கு தந்த கவிஞனுக்கு பேர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசனை கொண்டாடுவது என்பது தமிழை கொண்டாடுவது, கவிதையை கொண்டாடுவது, நம்மை நாமே கொண்டாடிக் கொள்வது. யுத்த காண்டத்தில் ஒரு கடவுள் வாழ்த்து வைத்திருப்பாருங்க கம்பன். மதங்களின் பேரால் சண்டை போடும் மனிதர்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காக யுத்த காண்டத்தில் கம்பன் ஒரு கடவுள் வாழ்த்து வைத்திருப்பார். ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம். கடவுள் ஒன்றுதான். பல என்று உரைக்கின் பலவே ஆம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆம் என்று உரைக்கின் ஆமேயாம். சரி, கடவுள் இல்லைன்னு சொன்னா இன்றே எண்ணின் இன்றேயாம், உளதென்று உரைக்கில் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னவோ பிழைப்பம்மா. கம்பனுடைய வரி எடுத்துக்கிட்டு பார்த்தால் பசி தீரும் என்கிற படத்தில் கண்ணதாசன் விளையாடி இருப்பார் பாருங்க. இதனுடைய பல்லவியை பார்த்து விட்டு ஏவிஎம் செட்டியார் அவர்கள் என்ன ஆமைன்னு வருது அபசகுணமா, உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை, ஆமைங்கிற வார்த்தைலாம் வரலாமா? இந்த பாட்டில் தூக்கணும் நினைச்சவர் அடுத்த சரணத்தை பார்த்தாராம். என்னது? கம்பன் கொடுத்தான்ல, கம்பன் கொடுத்த கவிப்பிச்சை ஓரளவுன்னு கண்ணதாசன் முன்னாடி வாக்குமூலம் கொடுத்தான்ல. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. எங்கள் கண்ணதாசனுக்கு ஈடு இனி இல்லை.
அந்த கோசல நாட்டில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் தேன் உண்டதான். தேன் உண்ணக்கூடிய மீனை கம்பன் தானங்க அறிவான். அருமையான பாட்டு சொல்லியிருப்பார். எங்கெங்கெல்லாம் எந்தெந்த தேனெல்லாம் கலந்தது, ஆலைவாய் கரும்பின் தேனும், தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய கரும்பின் தேனும், அரிதலை பாலை தேனும், அரிதான பாலையிலிருந்து கிடைக்கக்கூடிய தேனும், சோலை வீழ் கனியின் தேனும், பூஞ்சோலைகளில் பழுத்திருக்கிற கனிகளிலிருந்து வரக்கூடிய தேனும், தொடை இழி இறாலின் தேனும், தேனடையிலிருந்து வரக்கூடிய தேனும், மாலைவாய் உகுத்த தேனும், மாலைகளிலிருந்து வரக்கூடிய வழிந்தொழுகக்கூடிய தேனும், வரம்பு இகந்து ஓடி, இந்த தேனெல்லாம் வரம்புகளை தாண்டி ஓடி வாங்க வேலைவாய் மடுப்ப உண்டு மீன் கழிக்கும் மாதோ. இந்த தேன் ஓடக்கூடிய ஆற்றிலே உள்ள அந்த தேனையெல்லாம் உண்டு மகிழ்ச்சி அடைகிறது மீன்கள் என்று கம்பன் ஒரு காவியத்தை சொல்லியிருப்பான். கம்பன் அந்த பாட்டில் 5 தேன் தாங்க சொல்லியிருப்பாரு. எங்க கண்ணதாசன் கம்பனுடைய வாரிசு அல்லவா. கண்ணதாசன் 24 தேனை போட்டிருப்பாருங்க. மலர்த்தேன் ஓர் நாளில் மலர்ந்தேன் உனக்கென, வளர்ந்தேன் பருவத்தில் மலர்ந்தேன். என்ன பாருங்க, எத்தனை தேர் பாருங்க. பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன். அதில் கண்ணதாசன் எழுதியவன் என்ன, நினைத்தேன் என நான் நினைத்தேன், நினைத்தேன் என நான் நினைத்தேன் தான் எழுதியிருந்தாராம். அது கொஞ்சம் கடினமாக இருக்கணும். உனைத்தேன் என நான் நினைத்தேன் என்று மாற்றப்பட்டதான். இனித்தேன் இல்லாதபடி கதை முடித்தேன்னு முடிச்சிருப்பார். இதற்கு மேலே தேன் 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 என்று எந்த கவிஞனாவது எழுத முடியுமா? கதை முடித்தவர் எங்கள் கண்ணதாசன். ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத, வறுமை இல்லாத ஒரு சமுதாயத்தை கற்பனை செய்திருப்பான். உட்டோப்பியான்னு சொல்லுவான். வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால், எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே, இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதோ என்று, யாரும் ஏழை பணக்காரன் இல்லை அப்படின்னு அப்படி ஒரு சமுதாயம் எப்படி மலர வேண்டும் என்பதை, உருவாக வேண்டும் என்பதை கம்பன் கற்பனை செய்திருப்பான். அந்த கற்பனையை கருப்பு பணம் என்கிற படத்தில் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. என்ன பாட்டு பாருங்க. இருட்டில் இருந்து கொண்டு விளக்கணைப்பார் சிலர், கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார், நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார், நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார், அந்த நீசரை யார் முகத்தில் முழித்திருப்பார், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். சூர்பனகை சொல்ல 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 ராவணன் மனதில் சீதையை பற்றிய ஒரு காதல் மிகுந்துரும். மறக்கவே முடியாது ராவணனால. அப்ப ராவணன் சொல்வதாக ஒரு பாடலை, ராவணனை பற்றி ஒரு பாடலை கவி சக்கரவர்த்தி கம்பன் எழுதியிருப்பான். என்னால் மறக்க முடியலையே, அவளும் சீதையினுடைய பேரும் என் மனமும் ஒன்னாயிருச்சே, சிற்றிடை சீதை என்னும் சிந்தையும் நாமம் தானும் உற்று இரண்டு ஒன்றால் நின்றால் ஒன்றொழிந்து ஒன்றை உண்ண மற்றொரு மனமும் உண்டோ. எனக்கு ஒரு மனசு தான் இருக்கு, என்னுடைய மனமும் சீதை என்கிற நாமமும் ஒன்றாகி போச்சே, மறக்கலாம் வழி மற்றாதோ, கற்றவர் ஞானம் என்றேல் காமத்தை கடக்கலாமோ என்று கம்பர் குறிப்பிடுவார். இதை எடுத்துக்கிட்டார். 2 மனசு வேணும், ஒரு மனசு தானே இருக்கு, சீதையை மறக்க நினைச்சாலும் முடியலையே. அது அப்படியே எடுத்துக்கிட்டு கண்ணதாசன் போட்டிருப்பார் பாருங்க, வசந்த மாளிகை திரைப்படத்தில். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி,
காதலின் தண்டனை கடவுள் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி, கடவுளை தண்டிக்க என்ன வழி? இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும். கண்ணதாசன் கம்பனை அப்படியே நமக்கு திரைத்தமிழில் கொடுத்த பாட்டு எத்தனையோ இருக்குங்க. அதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் எந்தெந்த பாடல் நான் விட்டு விட்டேன் என்பதை சொல்ல வேண்டுகிறேன். நிறைவாக நம்ம தமிழ் இலக்கியத்தில் பாரதி 3 பேரை சொல்வான். யாமர் இந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் என்று 3 பேரை சொல்வான். அந்த வரிசையில் வைத்து என்ன படத்தக்கவன் யார் என்று சொன்னால் கண்ணதாசன். கம்பன், இளங்கோ, பாரதி, கண்ணதாசன். அதுக்கு ஒரு பாட்டில் கூட சொல்லியிருப்பார். கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே, கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான் அம்புவிழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால் தானோ. அம்புவிழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதனால் தானோ. அருஞ்சுவை பாலன ஏன் சொன்னான், அது கொதிப்பதனால் தானோ. கம்பன் ஏமாந்தான் வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல, அட நானும் ஏமாந்தேன். கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே, கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான் அப்படின்னு இந்த பாட்டு. கம்பன் ஏமாந்தான் என்று கண்ணதாசன் ஏன் சொன்னார் தெரியுமா? அது ஒரு பாட்டு இருக்குது. அதை நேயர்கள் உங்களுடைய கருத்தாக கமெண்ட் பாக்ஸில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கம்பன் காதலர்களில் முதன்மையானவர், முந்தி நிற்பவர் கண்ணதாசன். கம்பனை படித்து படித்து நமக்கு பாடலாக தந்த கண்ணதாசனை கொண்டாடுவோம். கண்ணதாசன் நூற்றாண்டு விழா பற்றிய செய்திகளை தொடர்ந்து காண தொடர்ந்திருங்கள் தென்றல் தமிழ் வலைக்காட்சியோடு. நன்றி, வணக்கம்.